திருகளத்தூர் கந்தன் அவர்களே, நல்லமுத்து அவர்களே, முருகேசன் அவர்களே, முகாம் செயலாளர் பாண்டியன் அவர்களே மற்றும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் 5 நிமிடம் 10 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் திட்டமிட்டபடி பல ஊராட்சிகளுக்கு செல்ல முடியாமல் போய்விடும். உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வழக்கமான தேர்தல் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அறப்போர். இந்த தர்ம யுத்தத்திலே மக்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் உள்ள பல கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலேயே ஒரு கூட்டணியை அமைத்து நரேந்திர மோடி ஆட்சியை தூக்கி எறிவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அவருடைய முயற்சிக்கு உற்ற துணையாக நம்முடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து நிற்கிறது. ஆகவே மோடி ஆட்சி 10 வருடம் தொடர்ந்து அவர் பிரதமராக இருந்திருக்கிறார். அவருடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் போதும். அதனால் இந்த நாட்டு மக்கள் சந்தித்த அவலங்கள் போதும். பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கிறது, விலைவாசி உயர்வு உயர்ந்திருக்கிறது. இந்த அவலங்களில் இருந்து நாடும் மக்களும் பாதுகாக்கப்பட இந்தியா கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக ஆதரவு பெற்ற சின்னமான, காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நமது சின்னம் பானை சின்னம். சித்துடையார் புதுக்காணி மக்களின் சின்னம் பானை சின்னம். நமது சின்னம் பானை சின்னம். வெற்றியின் சின்னம் பானை சின்னம். வெற்றியின் சின்னம் பானை சின்னம். சித்துடையார் மக்களின் சின்னம் பானை சின்னம். ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்தடுத்து பல கிராமங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் உடனே விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பானை பானை பானை. வெற்றியின் சின்னம் பானை. பானை சின்னத்திலே வாக்களி. வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் உண்டான வாக்குகளை உண்டான வாக்குகளை